ஒரு சில வாரங்களாக விசுவாசத்தை எடுத்து பேசி வருகிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் என்பது செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் மறலுகிறது. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது. கிருபை எவ்வளவுதான் கொடுத்தாலும் விசுவாசம் இல்லை என்றால் அதை பெற்று அனுபவிக்க முடியாது. விசுவாசம் எதையும் கொடுக்க வைக்காது. நான் இவ்வளவு விசுவாசிக்கிறேன் அதனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருவார். நான் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் எதையும் கொடுப்பது கிடையாது. கர்த்தர் கொடுக்கறதுனால நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் கொடுக்கல, அவர் கொடுத்துருக்கிறதுனால நாம் ஜெபிக்கிறோம். ஆரம்பிப்பு வைப்பது கர்த்தர் தான் தவிர நாம் எதுவுமே கிடையாது. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா. எதுவுமே அவரை கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது, அவரை கொண்டு தான் அது நிறைவேறுகிறது. நாம் நடுவில் ஸ்தோத்திரம் போட்டு பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் நின்று ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். முடியாத காரியம் சொல்லலை, கூடாத காரியம். விசுவாசம் ஒன்று தான். அவர் வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கண் காணாதது காது கேட்காது, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஆவியானுடைய பிரதானமான வேலை. இன்னைக்கு ஆவியானுடைய அசைவு உங்கள் சபையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஆவியானுடைய அசைவுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்லாம் குழஞ்சி போயிடுச்சுன்னா ஆவியானுடைய அசைவு அதிகமாக இருக்குங்கிறாங்க. அந்த போட்ட சேர் அதனே இல்லாமல் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போயிடுச்சு, ஆம்பளைங்க பொம்பளைங்க பக்கம் போயிட்டாங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க போயிட்டாங்கன்னா ஆவியானுடைய அசைவு கட்டுக்கடங்கம் ஆயிடுச்சு. அது மதியீனம், அதெல்லாம் அங்கீகரிப்பது கிடையாது. ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஆவியானவர் சகலமும் நல்லொழுக்கமாக செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானுடைய பிரதானமான வேலையை 1 கொரிந்தியர் 2 சொல்லுகிறது. தேவன் இலவசமாக அருளிய நன்மைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:12 இல்லையா? ஆவியானுடைய பிரதானமான நோக்கமே தேவன் நமக்கு என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். இது வெளிப்படுத்தி காமித்த உடனே இதில் வாழ வேண்டும்ங்கிற வாஞ்சை நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதனால தான் பிரசங்கியார் ரொம்ப முக்கியம். பிரசங்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள். பிரசங்கம் பண்ணும் பொழுது கேள்விப்படுகிறோம், கேள்விப்படும் பொழுது இது இப்படி இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் இருக்கு இல்லையா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்த்த உடனே அது வாழ்க்கைக்கு பங்காக மாற வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிக்கிறது. அது தொடர்ந்து பேசி வருகிறோம். 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, ஒரு விசுவாசியாயே நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே ஆலோசனைகளை கொடுக்கிறார். நாம் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை முறையே ஒரு விசுவாச வாழ்க்கை முறை தான். ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க? ஏன் சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்தீங்க? இப்போ ஏதோ நல்லது நடக்குன்னு விசுவாசிங்க. விசுவாசம் தான் உங்களை செயல்பட வைக்குது. விசுவாசம் தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு விசுவாசம் தான் நம்மை பின்பற்றி நடத்துகிறது. இங்கே சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தரிசித்து நடக்கும்படியாக இந்த உலகத்தினால் ஏவப்படுகிறோம், ஆதிக்கம் செலுத்தப்படுகிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து கண் விழித்த உடனே, கண்ணை திறந்த உடனே உலகம் நம்மை தரிசித்து வாழும்படியாக நம்மை ஃபோர்ஸ் பண்ணுது. கணவன் மனைவியை பார்க்கும்போது, மனைவி கணவனை பார்க்கும்போது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது, அவர்கள் செயல்களை பார்க்கிறோம். அந்த செயல்களை பார்க்கும் பொழுது இது இப்படித்தான் அப்படின்ட்டு தரிசித்து நடந்து அவருடைய செயலுக்கு ஏற்றவாறு நாம் ஒரு மறு உத்தரவு கொடுக்குறோம். அவங்க என்ன செயல்படுகிறார்களோ, என்ன பேசுகிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய எண்ணங்களை உருவாக்கி அதுக்கேற்ற விதத்தில் நம்ம நடக்கிறோம். இது விசுவாசித்து நடப்பது கிடையாது, இது தரிசித்து நடப்பது. அவர்களை என்ன காண்கிறோமோ, அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதற்கேற்ற மறு உத்தரவு கொடுக்கிறது. அப்படி நடவாமல் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து அதன்படி நடந்தீர்கள் தான். நீங்கள் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். பையன் சரியில்லை, ரொம்ப கேவலமாக இருக்கா, மட்டமாக நடந்துக்கிறாங்க கூட, என் பிள்ளை அற்புதமாக இருக்கிறது, என் பிள்ளை அதிசயமாக இருக்கிறது, என் பிள்ளையை போல உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றும் இல்லைன்னா பார்க்கறதுக்கு அப்படி இல்லை. ஆனால் விசுவாசித்து நடக்கிறீங்க. அப்படி விசுவாசித்து நடக்கும் பொழுது அந்த தேவன் கனப்படுத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும்
விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தரிசித்து நடக்க வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. அதனால வேதம் சொல்லுகிற உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறார் என்றால் காண்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, ஐம்புலன்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தோம் என்றால் அது தரிசித்து நடப்பது. ஐம்புலன்களுக்கு உட்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடந்தோம் என்றால் நான் விசுவாசித்து நடக்கிறோம். பக்கத்துல சொல்லுவோம், நான் தரிசித்து வாழுகிறவன் அல்ல, நான் விசுவாசித்து வாழ்கிறவன். என்ன காண்கிறேனோ அதன் அடிப்படையில் நான் வாழவில்லை, என்ன விசுவாசிக்கிறேனோ அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன். ஆமென். தேவனை அறியாத மனிதனும் மனம் புதிதாக்கப்படாத மனிதனும், மனம் புதிதாக்கப்பட விசுவாசியும், தேவனை அறியாத மனிதனும் மனம் புதிதாக்கப்படாத விசுவாசியும் தரிசித்து தான் வாழ்வாங்க. அவங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அவங்களுடைய உரை நடை, அவங்களுடைய பேச்சே எதுக்கு இருக்கிறது என்றால் அவருடைய பிரச்சனைகளை விலக்கி கொடுப்பதற்காக தான் பேச்சு இருக்கிறது. அவளுக்கு எவ்வளவு வேதனைப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளவு மனம் நொந்து இருக்கிறதேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், எவ்வளவு வேதனையா இருக்கேன், அந்த இருக்கிற சூழ்நிலைகளை வெளிப்படுத்தி காமிப்பதற்காக தான் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது தவிர தேவனை போல ஒன்றை உருவாக்குவதற்காக வார்த்தைகள் கிடையாது. சூழ்நிலைகளை விவரித்து சொல்வதற்காக வார்த்தைகள் இருக்கிறது, சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக ஒரு வார்த்தை இல்லை. பெரும்பாலும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் எப்படின்னா அவங்க சூழ்நிலைகளை விலாவாரியாக வர்ணிப்பாங்க. ஒரு மணி நேரம் உட்காந்தா கேட்கலாம், என் கதையை கேட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிறாங்க இல்லையா. அப்படின்னா என்ன, அவங்க நல்லா தரிசித்து நல்ல படம் பார்த்துருக்காங்க, நிறைய படம் பார்த்துருக்காங்க, மனதில் இப்படி இருக்கு இப்படி இருக்குண்டு. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆதியா 1ஆம் அதிகாரத்தில் தேவன் தரிசித்து நடந்திருந்தார் என்றால் வந்த உடனே வெளிச்சம் சொல்ல மாட்டார், இருளும் பாரு. வந்த உடனே பயங்கர இருட்டா இருக்கப்பா பாரு, என்ன பண்ண பாரு, இருட்டுன்னு சொல்லலை, வந்த உடனே வெளிச்சம்ங்கிறார். அது அப்படியே உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார். வேதம் சொல்லுகிறது அவரை போலவே நம்மை உண்டாக்கி இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:1 சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றவர்களாகின்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் இருக்கு, தேவனை இமிட்டேட் பண்ணுங்கன்னு இருக்கு. தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல இமிட்டேட் பண்ணுங்க. தேவனை தரிசித்து வாழுகிறவர் கிடையாது. தேவன் எது இருக்க வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்று அவர் இருதயத்தில் விசுவாசிக்கிறாரோ அதை பேசுகிறார். அதே போல நீங்களும் பேசுனீங்கன்னா நீங்க தேவனை போலவே வாழ்றீங்கன்னு அர்த்தம். தேவனா மாறிட்டீங்கன்னு சொல்லல, தேவனை போல அப்பாவை போல பிள்ளை செயல்படுகிறது என்று அர்த்தம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படி ஒரு ஆள் இருக்கணும். எல்லாரும் இருந்தால் நல்லது, ஆனால் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க முடியலை. எல்லாரும் எதை விசுவாசிக்கிறார்களோ, எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதை பேசினார்கள் என்றால் குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். நான் அப்படி இல்லை இன்னைக்கு. இல்லை ஒன்றை கண்டாதான் எனக்கு இரவே தூக்கம் வர மாட்டேங்குன்னா அப்போ நீங்கள் தரிசித்து நடக்கிறீர்கள். தரிசித்து நடக்காதீங்க. எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை சொல்லுங்க. தேவன் அதில் தாங்க விரும்புகிறார், அதில் தான் தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. புலம்பாமல் இருக்கிற பிரச்சனைகளை விவரிக்காமல், குறைவையும் தாழ்மையும் பேசாமல் நிறைவை பேசுங்க, பரிபூர்ணத்தை பேசுங்க, சம்பூர்ணத்தை பேசுங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் பையன் 10,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம், வெளிநாட்டாக இருக்கலாம், இங்கே உட்காந்து பேசுங்க. உங்கள் பேச்சுடைய சத்தம் உங்கள் ஹால் வர தான் கேட்கும், ஆனால் அந்த பேச்சுடைய வல்லமை அமெரிக்கா வர கேட்கும். பேச்சுடைய சத்தங்கிறது ஒரு லிமிட்டு தான், அந்த வாய்ஸுக்கு லிமிட்டுக்கு அவ்வளோ தான். ஆனால் அதனுடைய பவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போய் அனுப்பின காரியமாகும்படி திரும்பி வாசிட்டு சொல்லும். நான் ஒவ்வொரு நாளும் சபை மக்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருக்கு தெரியும் யாராக இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. சத்தம் ஒரு மாதிரி தான் கேட்கும், ஆனால் வல்லமை எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகும். அப்போ தரிசித்து வாழ்கிறவர் அல்ல, விசுவாசித்து வாழ்கிறோம். கையை வைத்து சொல்லுவோம், நான் தரிசித்து வாழ்கிறவன் அல்ல, விசுவாசித்து வாழ்கிறேன். உணர்வுகளின் அடிப்படையில் வாழ்கிறவன் அல்ல, எதை காண்கிறேனோ அதன் அடிப்படையில் வாழ்கிறதில்லை. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை காண்கிறேன், அதன் அடிப்படையில் வாழ்கிறேன். ஆமென். இப்படி வாழும் பொழுது நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக வாழுகிறோம் என்ற அர்த்தம். வாசிப்போம்.
2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எதை பார்த்து வாழன்னு சொல்லுகிறது? காணப்படுகிறவர்களை கண்டு வாழ வேண்டாம். நம்முடைய பெரும்பாலான கான்வர்சேஷன், நம்முடைய பெரும்பாலான பேச்சுகள், நம்முடைய உரையாடல்கள் என்பது காணப்படுகிறவர்களை குறித்து தான் இருக்கிறது. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன காண்கிறோம், என்ன உணர்கிறோம், அதுதான் ஜபத்திலையும் போய் தெரிவிக்கிறோம் தேவன்கிட்ட. இவ்வளோ பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஏசாயா 26:3 சொல்லுகிறது இல்லையா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இன்னைக்கு அநேக மக்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை, பிரச்சனையை ரொம்ப உறுதியாக பிடிச்சிட்டாங்க. பிரச்சனை போகாதுங்கிறதுல ரொம்ப அவங்க தீவிரமாக இருக்காங்க. கடவுளே வந்து உதவி செஞ்சால் கூட இதை மாறாதுங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய மக்களாக இருக்கீங்க. பிரச்சனையை உறுதியாக பிடிக்காமல் அதை குறித்து தேவனோட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை கர்த்தர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பூர்ண சமாதானம்னா பெர்ஃபெக்டாக குறைவில்லாமல் பார்த்துக்குவார். காண்கிறதையே பேசுகிறது விசுவாசம் இல்லைங்க. எதை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. அப்படி காண வேண்டுமென்கிறதை பேச வேண்டுமென்றால் கேட்குறதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். விடிஞ்சதுலேருந்து அடையிற வரை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி அதை கேட்டீர் என்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தை கேட்கறதுனால வரும், பயமும் அவிசுவாசமும் கேட்கறதுனால வரும். ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப விசுவாசம் இருக்கும். அதனால தான் எல்லாரும் பேச்சையும் கேட்கக்கூடாது. அவிசுவாசமாக பேசுகிறானா, பிரதர் பாப்பமா பிரதர்ன்றணும். எப்போ பார்க்கலாம் பரலோகத்திலேயே பார்க்கலாம். அவங்களெல்லாம் அவிசுவாசமாக பேசுகிறவங்களாம் பார்க்கவே கூடாது, மேலே போய் தான் பார்க்கணும். மேலே வந்துடுவாங்க, கட்டாயம் வந்துடுவாங்க. நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம், அவங்களும் வருவாங்க. பொருளாதாரத்தில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒருத்தர் தான் ஆமேஞ்சு வர்றாரு. பொருளாதாரத்தில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை குறித்து அதிகமாக கேளுங்க. எந்த காரியத்தில் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதை குறித்து அதிகமாக கேட்கணும். அதை கேட்கறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், பொருளாதார செழிப்பை கொடுத்து அக்கு வேற அணு வேற தெரியும், இனிமேல் எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் முங்க மாட்டீங்க, முங்க ஆரம்பிப்பீர்கள். படக்குன்னு முங்க மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முங்குவீங்க. பேதுருக்கு ஆண்டவரை பார்த்து போகிறவரே நல்லா இருந்தான், கவனம் செதற வர முங்கலை, மூழ்க ஆரம்பித்தார். யாருமே படக்குன்னு முங்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்தில் தண்ணியில் எல்லாருமே முங்கிடுவாங்க படக்குண்டு. இதில் மூழ்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு காரியத்தை குறித்து கேட்கணும். எனக்கு பொருளாதாரத்தை குறித்து எனக்கு விசுவாசங்கிறது ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங். காசே இல்லை, அதாவது ஆட்களே இல்லாத காலத்தில் கர்த்தரை நம்பி வாழ்ந்துருக்கேங்க. நான் ஆட்களே இல்லாத காலத்தில் கர்த்தரை நம்பி எனக்கு பிழைக்க தெரியும், நல்லாவே தெரியும். பொருளாதார தேவைன்னா கர்த்தரை எப்படி பார்க்கணும், எப்படி விசுவாசிக்கணும் தெரியும். அதனால சர்ச்சில் வந்து எந்த அறிவிப்பு இருக்காது. இது வாங்க போகிறோம், அது வாங்க போகிறோம், எது பின்னாடி 200 சேர் பின்னாடி அடிக்க வச்சுருக்கோம். எனக்கே சேர் வாங்கி கொடுங்க சொல்லிக்கணா, எந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவரை பார்த்து பழகிட்டேன். எனக்கு இதில் எனக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கு. எதில் பலவீனமாக இருக்கோ அதில் அதை குறித்து அதிகமாக கேளுங்க, கேட்டுகிட்டே வாங்க. கேட்டுகிட்டே வரும் பொழுது காண்கிறது உங்களுக்கு மறைஞ்சிரும், தேவனோட வார்த்தை வந்து உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஆண்டவர் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லணும். பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லுகிறது ரொம்ப ஈஸி. பலவீனன் தன்னை பலவீனன் சொல்கிறது கஷ்டமா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கம்மா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஏன் சொல்கிறார்? அதாவது விசுவாச அறிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? விசுவாச அறிக்கைங்கிறது இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவது விசுவாச அறிக்கை கிடையாது. அதை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை திருப்பி அவர்கிட்ட சொல்லுகிறது விசுவாச அறிக்கை. அதை ஹோமோ லோகியோ, ஹோமோ என்றால் சேம், லோகியோ என்றால் வார்த்தை. அதை குறித்த அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதை அப்படி சொல்லணும். வியாதியாரணம் என்றால் வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லணும்.
தரித்திரியமாக இருந்தோம் என்றால் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமானேன் என்று சொல்லணும். அம்மிக்கு குறுக்கி சரிந்து விட முடியாது கர்த்தர் ஆசீர்வாதத்தை என் மேலே பொழிந்தருள்வார்னு சொல்லணும். ஒருவேளை தவறு செய்து விட்டீர்கள், பாவம் செய்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவரே பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த பாவத்தை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும். அதான் ஹோமோலோகியோ, அவருடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்க ஆண்டவரேன்னு சொல்லணும். சொல்லும் பொழுது சிலுவையை மதிக்கிறோம். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலைங்க, நம்முடைய மனதில் அந்த வார்த்தை ஆழமாக பதிவதற்காக சொல்லுகிறோம். மத்தேயு 13 எடுங்க. மத்தேயு 13:18 ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழிகரியே விதைக்கப்பட்டவன். மார்க் 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். மார்க்கை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டேஞ்சராக இருக்கும். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்ட உடனே எடுத்துறான். அப்புறம் கேட்கணும், என்னங்க வசனத்தை கேட்ட உடனே யார் வர்றா? பிசாசு வர்றான். ஏன் வசனத்தை கேட்ட உடனே வர்றான்? அப்போ தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஜெயிக்கிறவங்களுக்கு பின்னாடி தான் வருவாங்க, தோக்குறவங்க முன்னாடி வரமாட்டாங்க. தோக்குறவங்க முன்னாடி அவன் டீமில் இருக்காங்க, ஜெயிக்கிறவங்க வந்து ஆப்போசிட் டீமில் இருக்காங்க. வசனத்தை கேட்க ஆரம்பிச்சானா ஜெயிக்க போகிறான். இந்த வசனத்தை எடுக்கணும். வசனத்தை கேட்டோன்னே பிசாசு வந்து வசனத்தை எடுக்கிறான். அப்புறம் இது கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து பஸ் ஏறி பிடிச்சி இங்கே வந்து கேட்கணும். எப்படி எடுக்க போகிறான்ல, கேட்காம இருந்தலாம்ல. என்னங்க, அதனால தான் மத்தேயு படித்தேன். வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது எடுக்கிறான். வசனத்தை கேட்டவொன்னு எடுக்கலை, வசனத்தை கேட்டு அதை உணராது இருக்கும் பொழுது அதை தன்னுடைய இருதயத்தில் பற்றி கொள்ளாத போது எடுக்கிறான். நான் சொன்ன வசனத்தை கேட்டவொன்னு எடுக்க மாட்டாங்க. வசனத்தை கேட்டு அந்த வசனம் உங்களுக்கு இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்றால் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு ஆண்டவர் சொன்னார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னா எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள பதிச்சிட்டா. ரொம்ப பேருக்கு மேலோட்டமாக கேட்பாங்க, ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோம்? சொல்லும் பொழுது உணர ஆரம்பிக்கிறோம். ஒரு முறை சொல்லும் பொழுது உணரலை. இப்போ ஆராதனை சொன்னோம் இல்லையா, கோர்ட்டில் வந்து ராபர்ட் ராபர்ட் ராபர்ட்ங்கிறாங்க. ஏன் 3 முறை சொல்கிறோம்? ராபர்ட் வெளியே ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டு இருப்பார், வேறு ஏதாச்சும் உணர்ந்துக்கிட்டு இருப்பார். 3ஆவது முறை சொல்லும் போது ராபர்ட்டுக்கு உணர்ந்துடும். அப்போது தழும்புகளால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தழும்பால் சுகம் ஒரு நேரத்தில் உணர்ந்துடும். உணர்ந்த உடனே உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக மாறிடும். அப்போ 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அனைய நேரத்தில் ஏன் சொல்கிறோம்னா இது வந்து வேடிக்கைக்கு சொல்லலை, உணர ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யமே வார்த்தையை கொண்டு தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. விதைக்கிறோம், விதைச்ச உடனே விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் ஏன் பேசுகிறோம் என்றால் விசுவாசம் கேள்வியிலான தான் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால, நாம் பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும். சிலர்லாம் இருக்காங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தெரியுமா? இருக்காங்களேங்க, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்பாங்க. அப்போ உங்கள் பேச்சை நீங்கள் கேட்பீங்களா? யார் பேச்சையும் கேட்காதவன் அவன் பேச்சையாச்சும் கேட்பான்லங்க. அப்போ உங்கள் பேச்சை கேளுங்க. பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க, என்னோட தழும்புகளாம் நான் சுகமானேன்னு சொல்லுங்க. என் பேச்சை கேட்காட்டா பரவாயில்ல, உங்கள் பேச்சை கேட்டான்னு சுகமாயிருங்களேன். அதுக்காக தான் ஆண்டவர் இப்படி வழி சொன்னார், நீ சொல்லுப்பாண்டார். சொல்ல சொல்ல நம்ம சொல்கிறது நம்முடைய காதுக்கு நல்லா கேட்கும் தெரியுமா? அடுத்தவங்க சொல்கிறது கூட உள்ளே ஏறாது, நம்ம சொல்கிறது நமக்கு நல்லா ஏறும். அதனால தான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல, அவன் காண்கிறத சொல்லலை, எதை விசுவாசிக்கிறானோ அதை சொல்லுகிறான். அடைய நேரத்தில் ஏன் மக்கள் சுகத்தை இழக்கிறாங்க தெரியுமா? சுகமாயிருப்பாங்க, சுகமாகி கொஞ்ச நாளில் சுகத்தை இழப்பாங்க. தேவன் கொடுத்த சுகம் தாங்க. எப்படி சுகத்தை இழக்கிறாங்கன்னா, நீங்கள் சுகமானவொன்னே பிசாசு உங்களை விட மாட்டான், திரும்பி அதுக்கான ஒரு ரைட்டாக சிம்டம்ஸை போடுவான். ஒரு ரைட்டாக தான் அது முதல்ல வியாதி வந்தப்போ ஒரு அறிகுறி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அறிகுறி லைட்டாக வரும். அந்த ஒன்று இப்படித்தானே அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. சுகம் ஆகலையோ, சுகம் ஆகிட்டோம் நம்ம தான் நினச்சிட்டோம்னா கண்டில் காணாது இருக்கணும், தரிசித்தல்ல விசுவாசித்து. எந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் எங்கே ஆரம்பிக்கணும்? உள்ளே தான் ஆரம்பிக்குது. உள்ளே ஆரம்பித்து தான் வெளியே வருதுங்க. அற்புதம் நடக்கணுமா? உள்ள ஆரம்பிக்குது. அது பிரச்சனைகளையே நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற முடியாதுங்க.
வியாதியின் அறிகுறிகளே பார்த்து சுகமாக முடியாது. கடன்காரனே நினைச்சு அற்புதங்களை பெற முடியாது. கடை இருக்கா, தூங்குனா எந்திரிச்சா கடன்காரன் தான் வர்றான். யெகோவா ஈரே வரணும், எல்ஷடாய் வரணும். வந்துட்டார்னா உள்ள வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் கேட்குறோம், எதை பார்க்குறோம், எதை அறிகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மக்களுக்கு வசனங்கிறது பெரிய லெவலில் மரியாதை கிடையாது. 1 அவங்களுக்கு அதானேம்மா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இது என்னது? இதுதான் நீங்கள் விசுவாசிக்கிறது, நீங்கள் அடைய வேண்டிய கோல். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கேன். இல்லை ஒரு மாதிரியே இருமுனீங்களே, இல்லைங்க சுகமாக இருக்கேங்க. இல்லை நேற்று கூட பேசும்போது ஒரு மாதிரி திக்கி பேசுறீங்களா, நான் சுகமாக இருக்கேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இல்லை மாதிரி தெரியல, முகம் வாடி போயிருக்க, சுகமாக இருக்கேன். நீங்கள் காண்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை சொல்லணும். ஏன் வாடி போச்சு? கொஞ்ச நாளாக உடம்பு முடியல. இல்லைங்க சுகமாக இருக்கேங்க. அப்போ நீங்கள் தரிசனத்தில் விசுவாசித்து வாழுகிறீர்கள். எதை காண்கிறீர்களோ அதன்படி வாழ்க்கை. விசுவாசங்கிறது கடினமே. விசுவாசம் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சபையில் கடினமாக்கி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாய்ஸ் அருளப்படுகிறது. தேவனுடைய சாய்ஸ் ஒன்று இருக்குது, உலகத்தின் சாய்ஸ் இருக்குது. தேவனுடைய சாய்ஸ் எடுத்து நான் இதைத்தான் பார்க்குறேன், இதைத்தான் அடைய விரும்புகிறேன் என்றால் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். 1 பேதுரு திருப்போம். நம்ம சர்ச்சில் மக்களுக்கு எதுவுமே பேச விட மாட்டாங்க. விசுவாசத்தை கொஞ்ச நாள் பேசுகிறோம்னு வச்சுங்களேன், அவர் விசுவாச பிரச்சனைன்றுவாங்க. கொஞ்ச நாள் பொருளாதார செழிப்பு பேசுகிறோம்னா அவர் பொருளாதார செழிப்பு பேசுங்கன்றுவாங்க. என்னங்க வேதம் பேசுகுதா? வேதம் பேசுகிறது எல்லாத்தையும் எடுப்போம். வேதம் பரிசுத்தம் உள்ளது. 1 பேதுரு 1:6 இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எடுத்தோன்னு சொல்கிறார், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகள் பாடுகள். அந்த நேரத்தில் தான் எழுதுகிறார், இப்பொழுது உங்களுக்குள்ளே பற்றி அக்னியை குறித்துங்கிறார் இல்லையா? படிச்சிங்க இல்லையா? 1 பேர் 2 சொல்லுவார். உங்களுக்குள்ளே பற்றிய அக்னின்னா அன்னைக்கு இயேசுவை விசுவாசம்னா ரோமாபுரி அந்த அரண்மனையில் தீப்பந்தங்களுக்கு பதிலாக விசுவாசிகளை கட்டி வச்சு எரிச்சாங்க. ஆண்டோர மறுதலி இல்லைன்னா உன்னை கொன்றுவன்னு சொல்லி தீப்பந்தத்துக்கு பதிலாக உயிரோடு எரிச்சாங்க. அதான் இப்பொழுது உங்களுக்குள்ளே பற்றி எறிகிற அக்கினியினர். இது அந்நிய பாஷை அக்கினி இல்லை, உபத்திரம் உங்களுக்கு மத்தியில் மக்கள் போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாரு நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்ங்கிறார். 6ஆம் வசனம் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ரொம்ப கஷ்டத்தையே பார்த்து இருக்கிற பிரச்சனையே பார்த்து அதையே சிந்திக்கிறவன் சந்தோஷப்படுவானா? என்னங்க, அவன் பார்க்குறதெல்லாம் கஷ்டம், சிந்திக்கிறதெல்லாம் கஷ்டம், கேட்குறதெல்லாம் கஷ்டம், அப்படின்னா சந்தோஷப்படுவானா? ஏன் சந்தோஷப்படுறான்? அந்த கஷ்டத்தை தாண்டி ஒன்று பார்க்குறான். கஷ்டத்தை தாண்டி வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத பார்க்குறான், விடுதலை ஆவதை பார்க்குறான், அவன் வாழ்க்கையில் ஜெயம் வருகிறத பார்க்குறான். கஷ்டத்தை பார்க்குறவன் சந்தோஷப்பட மாட்டான், கண்ணீர் வடிப்பான், வேதனைப்படுவான். என்னங்க, விசுவாசிகளாக இருக்கும், சில நேரத்தில் கஷ்டங்கள் வருது, சொல்லி முடியாத வேதனைகள் வருது, எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரும் பொழுது என்னடா வாழ்ந்து என்ன பண்ணுங்கிற நிலையில் துண்ட உதறவும் செய்யலாம், சந்தோஷப்படவும் செய்யலாம். என்னங்க, சந்தோஷப்பட போகிறீங்களா, கண்ணீர் வடிக்க போகிறீங்களா? அதனால தான் இங்கே கண்ணீரோடு ஜெபம் பண்ண மாட்டோம், சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வாங்க, உங்களுக்காக கண்ணீரோடு சந்தோஷத்தோடு பண்ணுவோம். ஏன் கண்ணீரோடு உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் தான் நீங்கள் தான் சுகமாக போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி பெற போகிறீங்கன்னு பார்க்குறேன், அப்புறத்துக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கணும். என்னங்க, கண்ணீர் எப்போ வடிக்கிறோம்னா சில நேரத்தில் நான் விட்டுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன், இல்லை சொல்லலை, நான் கண்ணீர் விட்டுருக்கேன், நிறைய நேரத்தை கண்ணீர் விட்டுருக்கேன்.
கண்ணீர் விடணுமே இல்லை, அதுவும் வந்துடுது சில நேரத்தில். ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் பொழுது, அவருடைய பாசத்தை நினைக்கும் போது தானாக வருது. பர்பஸாக பண்ணலை. இந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் கொடுக்கல, அவருடைய வாக்குத்தத்தங்களை நினச்சி கொடுக்குறாரு. மிகவும் சந்தோஷப்பட்டீங்கிறார். யோபுல சொல்கிறார், யோபு 5:22 வாசிங்களேன். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பேர். சுத்தமாக பாழாகி போச்சு, எல்லா பக்கம் பஞ்சம், அதை பார்த்து சிரிக்க முடியுமா? எங்கள் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து சிரிப்பீர் இருக்கு. பாழாக்குதலையும் பஞ்சத்தையுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதில் ஜோக்கு ஒன்றும் அடிக்காது. பஞ்சம் உங்களை பார்த்து, பஞ்சத்தில் சிரிப்பதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. வியாதியில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. தரித்திரத்தில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. தரித்திரத்தையும் பஞ்சத்தையும் வியாதியும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அழுக தான் வரும், சிரிக்க முடியாது. எனக்கு சிரிப்பீங்களா? கடன்காரம் பயங்கரமாக இருக்கு, கடன் தலைக்கு மேலே ஓடுது, வியாதி வந்து உச்ச கட்டத்தில், உச்சிலேருந்து உள்ளங்கால் வர வியாதி தான், சிரிக்க முடியுமா? என்னங்க இங்கே சொல்கிறாரு, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து அப்போ சிரிப்பினா அதை தாண்டி ஒன்று பார்க்கலாம். என்னங்க, பஞ்சத்தையும் பாழாக்குதையும் தாண்டி வாக்குத்தத்தங்களை பார்க்குறான். பார்க்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் வருது. சந்தோஷம் இருக்குல்ல? ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கூட சிரிச்சுக்கிட்டு தான் உட்காரணுங்க. நான் வேதனையில் இருக்கேன், நீ சிரிப்பா இருக்கா? ஹாஸ்பிட்டலில் ஏன் நீ சுகமாகனு நினைக்கிறேன் அதனால சிரிக்கிறேன் இல்லைன்னு சொல்லணும். நீ சுகமாவா நல்லா வருவேன்னு நினைக்கிறேன் அதனால சிரிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் சிரிக்கலாமா? அங்கே தாங்க சிரிக்கணும். அங்கே தான் சிரிக்க விடாமல் அழுகு நாடகமாக போட்டுக்கிட்டு இருப்பான் ரூமில் உட்காந்து. அது என்ன இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் மதியமாக ஆயிடுச்சுங்க. முன்னாடிலாம் ஒரு பொம்பளை பிள்ளை முன்ன வச்சுருக்கோம், அப்படி தான் எல்லா இடத்தையும் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, சைலன்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ நாடகம் டிவி ஓடுதுங்க. ஏன்? அங்கே வந்து சோகமே உட்காந்து ரெகுலர் கஸ்டமராக மாறிடுனவன் உங்களுக்கு நான் அட்டை போட்டு கொடுப்பாங்க தெரியுமா? நான் அன்றைக்கி ஒரு மெடிக்கல் ஷாப் போனேன், ரொம்ப நாள் கழிச்சு போனேன், 2 வருஷம். என்ன சார் உங்களை பார்க்கவே முடியல? உன்னை பார்க்காம இருக்க தான் நல்லதுடா. நான் உன் பக்கம் வராமல் இருக்க தான் எனக்கு நல்லது. உன்னை பார்த்து எனக்கு உன்னை மட்டும் பார்க்கவே கூடாது, வெளியே வா பார்ப்போம். கடையில் வச்சு பார்க்கக்கூடாது. நீ சுகத்தை பாருங்க, நிறைவை பாருங்க. மிகவும் சந்தோஷப்படுகின்றார். பதில பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். பலமான விசுவாசத்துக்கும் துக்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்ட்ராங் ஃபைத்தும் துக்கமும் ஒத்து போகாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தரின் ஜெபத்துக்கு அற்புதமான விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார், என் கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், இல்லாமைகள் மாறும் என்று விசுவாசிங்கன்னா சிரிக்காட்ட கூட லைட்டாக சிரிப்பு வரும். வராதா? வரலையாங்க? பார்த்தீங்களா, நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் சிரிப்பு வந்துடணும். உள்ளே வந்தோன்னு சிரிப்பு வரும். ஏன்னா உன்னை விசுவாசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், அவங்ககிட்ட பார்த்து எவ்வளோ கடன், எவ்வளோ கஷ்டம், எப்படி கடன் போச்சு, இது அது வச்சு அது போச்சுன்னா வெளியே வரவே முடியாது. வியாதியை பார்க்காமல் பரிகாரியை பாருங்கள், கடனை பார்க்காமல் யெகோவா ஈரையை பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுவோம், நான் தரிசித்து வாழ்கிறவன் அல்ல, விசுவாசித்து வாழ்கிறேன். ஆமேன். விசுவாசிக்க வேண்டுமென்றால் உன்னை காண வேண்டும், ஆவியில் காணணும். எப்படி பார்ப்பது? இதுனா இந்த கண்ணில் தெரிஞ்சிருது, ஈஸியாக பார்த்துடலாம். அதை எப்படி பார்ப்பது? இந்த வார்த்தையோடும் தேவனோடும் நல்ல உறவு வைங்க. வார்த்தையோடு ஒரு நல்ல உறவு, தேவனோட நல்ல உறவு, காட் கான்சியஸ்னஸ்ஸு. எல்லா இடத்துலையும் பேசலாம், ஆனால் தேவன் கூட இருக்கிறாங்க, அந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துச்சுன்னா காண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டுமல்ல, நல்ல ஆட்களோட நட்பு வச்சுருக்கணும். ஜெயிக்கிறவங்க, மேற்கொள்கிறவங்க, ஜெயமாக பேசுகிறவங்க, முன்னேறிலாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தான் அவங்க கான்டாக்ட் வச்சுருக்கணும். என்னத்தை வாழ்ந்த வீடு போங்கிறது, காடு வாவாதுன்னா நீ போப்பான்ருங்க. நீ போ. கண்டவன்லாம் பேசக்கூடாதுங்க. ஆடி அமாவாசைன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஆடி ஆடி பயங்கரம் ஆட்டிச்சுங்க. ஆட்டவே கூடாதுங்க. நம்ம பிரச்சனையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கணும். முதல்ல மனதில் வைங்க.
சுகத்தை பாருங்கள், நிறைவை பாருங்கள், வாக்குத்தத்தங்களை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனே நம்முடைய மகத்துவங்களை, நம்முடைய நன்மைகளை காணும்படி என் கண்களை திறந்தரலும் கேளுங்க. கண்களை திறந்தரலும். அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் இல்லையா, எபேசியர் 1 நம்மனா எவ்வளையோ பிரச்சனைகளுக்கு ஜெபம் பண்ணுவோம். சொல்ல அவன் இந்த மகத்துவங்களை காணும்படியாக கண்களை திறந்தரலும் ஆண்டவரேங்கிறார். கண் திறந்துருச்சுன்னா ஜெயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பிள்ளையாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, நாம் 23 நான் காண்கிறதை மட்டும் இந்த ஜனங்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் துஷ்ட சிங்கம் போல எலும்புவாங்களாம். இன்னைக்கு சும்மா படுத்து கிடக்குது. இது படுத்து கிடக்கிற குரூப் இல்லை, ஜெயிக்கிற குரூப்பு. நாம் பார்க்குற அந்த குரூப்பு பார்க்க தெரியலங்கிறான். இப்படி தான் பிசாசு பார்க்குறாங்க. கத்தர் பார்க்கறது மாதிரி இல்லை, பிசாசு உங்களை எப்படி பார்த்தாவே ஜெயம் எடுத்துடலாம். திரும்பி வாசிப்போம். 1 பேதுரு 1:7 வாசிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் ஆண்டவர் என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அப்போ அவர் தான் பார்க்கவே இல்லையே. ஆண்டவர் என்னைக்காச்சும் நீங்கள் பார்த்து? நான் இது வரைக்கும் பார்க்கலைங்க, ஒரு நாள் கூட பார்க்கல. பார்க்கணுன்னு விரும்ப கூட இல்லை. ஆண்டவரே வாங்க, பைபிளை மட்டும் விலைக்கு காமிங்க போதும் எனக்கு. அது நீங்கள் வந்ததை காட்டிலும் பெருசு. பைபிளை மட்டும் வெளிச்சம் போட்டு காமிங்க, அது பெருசு. அதுதான் அவரை வெளிப்படுத்துகிறது. அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி முடியாதது மகிமையினால் நிறைந்த சந்தோஷம். ஏன் சொல்ல முடியாத சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்கிறாரு. மகிமையால் நிறைந்த சந்தோஷம். ஏன்னா அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கீங்க. கண்டு விசுவாசிக்கல, வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருக்கிறதோ விசுவாசிக்கிறீங்க. சொல்லும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தினால் களி கூறுகிறான். ஒரு மனிதன் காண்கிறதை காட்டிலும் தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் என் அருகிலே இருக்கிறார் நினைக்கும் பொழுது அவனுக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. அந்த சந்தோஷம் தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த்து. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே பெலன் இருக்கு இல்லையா, இந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த். கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுக்கு பெலன். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து, அதாவது காரணா கர்த்தரை பார்க்குறோம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆவிக்குறி தரிசனம் வந்து பரலோகத்தில் வெண் சிங்காசனத்தை பார்த்தேன், அதெல்லாம் தேவையில்லை. இருதயத்தில் வாக்கு தத்தங்கள் என்ன சொல்லியிருக்கிறோ அதை விசுவாசிங்க. கர்த்தரை பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? அதே போல் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மேகமாறு சூழ்ந்து ஆவிக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட அவசியமே கிடையாது. அப்படின்னா சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருமே வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், எல்லாரும் வாக்கு தத்தங்களை பார்க்க முடியும். அப்போ எல்லாருமே என்ன செய்ய முடியும்? எல்லாருமே ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். எபிரேயர் 11 வாங்க. எபிரேயர் 11:24 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினால மோசே தன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினால அவன் அதிரசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். காண முடியாதவரை தரிசித்தான் இருக்கு. அதரிசனம் முடியாதவர்னா காண முடியாதவரை பார்த்தான். விசுவாசத்தினால எகிப்தை விட்டு வெளியே போனான் இருக்கு இல்லையா? அப்படிதானே போட்டிருக்க. விசுவாசத்தினால மோசே பெரியவனாகும் பொழுது எகிப்தில் ராஜாவாக இருக்கிறதுங்கிறது ஹை கிளாஸ். அன்றைக்கி ராஜான்னா பயங்கர மதிப்பு மரியாதை. பணக்காரனாக இருந்தான்னா ராஜ மரியாதை. அடிமைகளாக இருந்தாங்கன்னா ரொம்ப சகதியை போல் பார்ப்பான். இவன் வந்து அடிமை கோத்திரத்தில் இருந்தவன், அதாவது இவங்க சொந்தக்காரங்களாம் அடிமையாக இருக்கான், இவன் ராஜ குடும்பத்தில் இருக்கான். மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலேருந்து தேவ ஜனங்களோட பாடுபை போய் சூஸ் பண்ணுறான், தெரிந்து கொள்கிறான். எப்படி சூஸ் பண்ணுறான்னா விசுவாசத்தினால சூஸ் பண்ணுறான். இந்த ராஜ அரண்மனையும் செல்வத்தையும் பார்த்தோம்னா அவன் போக மாட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்க அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. பாவத்தில் சந்தோஷம் இருக்கா? இருக்கா இல்லையாங்க? இருக்கு. இல்லைனாவே செய்கிறான். கொஞ்சம் இருக்கு.
கொஞ்ச நேரம் இருக்கும், நைட்டு வரை இருக்கும், மறுநாள் காலையில் கேவலமாக இருக்கும். என்னங்க, மிதப்பில் இருக்கிற வரை சந்தோஷமாக தெரியும், மறுநாள் காலையில் கேவலமாக தெரியும். அது அனித்தியமான பாவ சந்தோஷம். இன்னைக்கு பாவம் செய்கிறான், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், தம் அடிக்கிறான், தவறான வாழ்க்கையில் போகிறான், அவன் பாவம் செய்யாதன்னு சொல்லாதீங்க, அவனை இன்னொன்று பார்க்க வைங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கே தெரியும், குடியே கடிக்கும்னு அவனுக்கே தேவை, மேலே பெருசாக போட்டிருக்கான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பாக்கெட்டில் எழுதியிருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லாதீங்க, எழுதியிருக்கா, பார்த்துருக்கேன், இருக்கு. அதையும் பார்த்துட்டு தான் குடிக்கிறான். அவனுக்கு குடிக்கக்கூடாதுன்னு தெரியும், ஏன்னா அதை தவிர அவனுக்கு வேற எதையும் பார்க்க தெரியல. அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை பார்த்துட்டானா இதை விட்டுருவான். என்னங்க, அப்போ இன்னொன்று பார்க்க வைக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு இனி வரும் பலனை நோக்கணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நோக்காம வாக்குத்தத்தம் எதை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இனி வரும் பலனை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை விட்டு போயிடுவீங்க, விட்டு ஒரு ஜேர்னி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சதா எந்திரிச்சோன்ன பிரச்சனை, போராட்டம், எந்திரிச்சோன்னா 5 நிமிஷம் அப்படியே முகத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்கிறது, இல்லாட்ட பேப்பரை பார்த்துட்டு அரை மணி நேரம் அப்படியே பேப்பரை பார்க்கறது. இனி வரும் பலன், தேவன் என்ன சொல்லியிருக்கிறான்னு அதை பாருங்க, வாக்குத்தத்தங்களை பாருங்க, நிறைவை பாருங்க. சாதாரண விஷயமாங்க, கோடிக்கணக்கான செல்வம், ராஜ மரியாதை, போனாலும் எல்லாரும் கும்பிடுவான். அவ்வளோதையும் விட்டுட்டு வெளியே போறான்னா அவன் எதை ஒன்று பார்த்துருக்கான், சும்மா போனாவன். இனி வரும் பலனின் மேலே கண்ணோக்கமாக இருந்து இதை நோக்காம கர்த்தருடைய மதிப்பு, கர்த்தருடைய மரியாதை, கர்த்தர் இவனுக்கண்டு வைத்திருக்க வாழ்க்கை, அதை பார்த்துருக்கான். பார்த்த உடனே இது ஒன்றுமே கிடையாதுன்னு போயிட்டான். என்னங்க, அப்படித்தான் நாம் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் நிறைவே பாருங்க, நன்மையை பாருங்க. அந்த துன்பத்தை அனுபவித்துன்னு இருக்கு இல்லையா, அப்படித்தானே போட்டிருக்கு, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பு. ஆங்கில பைபிளில் துன்பத்தை சகித்துக் கொள்வதுன்னு இருக்கு, என்டியூர் பண்ணுறதுன்னு இருக்கு. இந்த இப்போ இருக்க பிரச்சனை, துன்பத்தை சகிக்கிறான். ஏன் சகிக்கிறான்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பதில் தான் மனதில் இருக்கிறது. துன்பம் மனதில் இல்லை. துன்பமே மனதில் இருந்தோம்னா ஜெயம் எடுக்க முடியாதுங்க. துன்பத்தை தாண்டி ஒரு பதிலை பாருங்க. இது எபிரேயர் 11 முழுது விசுவாச வீரர்கள், அப்படித்தானே? இந்த விசுவாச வீரர்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க அவங்கள பார்க்காதீங்கட்டாரு. அப்படித்தான் 12 எப்படி, வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாச துவைக்கினவரும், வாசிங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறோமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட. அவங்களாம் ஓடுனாங்க, அவங்க போலவே வாழலாம். எப்படி வாழணும்னா பிரச்சனையை பார்க்காம வாக்குத்தத்தங்கள் பார்த்து ஓடலாம். ஆனால் அவங்க பேட்டர்ன் கிடையாது உங்களுக்கு. அதாவது பேட்டர்னா அவங்க முன்மாதிரி கிடையாது. முன்மாதிரி யார்? முன்மாதிரி இயேசு. ஏன்னா விசுவாசத்தை யாருமே துவக்கலை. அவங்க யாராச்சும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விசுவாசம் துவக்கி விட்டாங்களா? உங்களுக்கு விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணது யாரு? ஆண்டவர். யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். உங்களுக்கு விசுவாசத்தை ஆரம்பிச்சது யாருங்க? இயேசு தான். இந்த பிரசங்கத்தை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் தாங்க ஆரம்பித்தேன். இப்போ யார் முடிக்கணும்? நான் தான் முடிக்கணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியில் ஆரம்பிச்சது அவர் தான் முடிப்பார். கவனம் முழுக்க இன்னைக்கு அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்கள், அதை மட்டும் கண்ணில் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜெயமாக ஓடலாம். இங்கே சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த பாவமும் இந்த பாரமானது ரெண்டுமே காண்கிறது, உணர்வுக்குட்பட்டது. பாவத்தை யாருமே விசுவாசத்தில் செய்ய மாட்டாங்க. விசுவாசத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்து சொல்ல மாட்டான், செய்கிறாங்க. விசுவாசங்கிறது இருதயத்தில் உள்ளது, பாவங்கிறது மனதில் உள்ளது, சரீரத்தில் உள்ளது, காண்கிறது, கேட்கறது, உணர்றது. காண்கிறத விட்டுட்டு காணாத பாருங்கிறார். விசுவாச துவைக்கிறவரும் முடிக்கிற மாதிரி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இப்போ இயேசு வந்து நமக்கு பேட்டர்னா சொல்றாரு, தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
இவ்விதமான விபரீதங்களை சகித்தன்றில் என்டியூர் பண்ணார். இயேசு சகிச்சதுங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. மற்றவங்களாம் சகிச்சதெல்லாம் வேற, இயேசு பாவத்தை சகிக்கிறதுங்கிறது வேற. பாவத்தை நோக்கி பார்க்காதவர் பாவமானார். ஒரு மனிதனுடைய பாவத்தை நோக்கி பார்க்க முடியாது. உலகத்தில் இருக்க அத்தனுடைய பாவம் அவர் மேலே கொட்டப்பட்டுச்சு. அத்தனைபடி வியாதியும் அவர் மேலே கொட்டப்பட்டுச்சு. அத்தனைபடி சாபங்கள் அவர் மேலே கொட்டப்பட்டுச்சு. சொல்ல முடியாத வேதனை, அதாவது வர்ணிக்க முடியாத வேதனை. அதனால கெத்செமனேல கேட்குறாரு, ஆண்டவரே இதை விட்ட வேற வழி இருக்கான்னு கேட்குறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் கொடுத்து, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இந்த ஜெபத்தை எப்போ பார்த்தாலும் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் சுகமாகணும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து சிலுவைக்கு போகிறார், நீங்கள் சிலுவைக்கா போகிறீங்க. அது வந்து ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் கான்சிக்ரேஷன். அந்த ஜெபமே வேற. அப்படித்தானேங்க? ஆண்டவர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுப்பானாலும் நீங்கட்டுங்கிறீங்க. ஆண்டவர் வந்து இதான் சித்தம் சொன்னார்னா, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, அது ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் கான்சிக்ரேஷன். அது வேற. சுகம் செழிப்புங்கிறதுக்கு ஏற்கனவே ரிவீல் பண்ணியாச்சு, வெளிப்படுத்தப்பட்டாச்சுங்க. என்ன கல்யாணத்தை சிறுவையோடு கம்பேர் பண்ணலை, நீங்கள் அப்படி நினச்சிடாங்க. திருமணங்கிறது ஆசீர்வாதங்க, திருமணங்கிறது சொல்லி முடியாத ஆசீர்வாதம். அது வேற இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் வசனம், அவர் தமக்குன்னு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவமானத்தை எண்ணலை, சிந்திக்கலை. ஏன் சிந்திக்கலை? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நீங்களாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத அன்னைக்கு பார்த்தார். கோடிக்கணக்கான மக்கள் சுகமாவதை பார்த்தார். லட்சக்கணக்கான மக்கள் தேவனோட ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதை பார்த்தார். இந்த கண்ணில் பார்க்கல, உள்ள பார்த்தார். பார்த்த உடனே இந்த அவமானம் தெரியல, அந்த சந்தோஷம் தெரிஞ்சு அவருக்கு. அதனால மகிழ்ச்சியோடு சிலுவைக்கு போனார். ஏன் போனார்னா, இதை பார்க்கல, அவமானத்தை எண்ணலை, அந்த அவமானத்தை சகிச்சார். ஏன் சகிச்சார் என்றால், தனக்கு முன் ஒரு சந்தோஷத்தை வச்சார். அப்ப தரிசித்து நடந்தாரா? தரிசித்து நடந்தா கண்ணீர் தான் விடணும். விசுவாசித்தார், வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தார். 3 நாள் உயிர் தெழுவேன், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவாங்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு அது அவமானமா தெரியல, சந்தோஷமா தெரிஞ்சு. பேதுரு சொல்றார் இல்லையா, இப்பொழுது மிகவும் கலிகூர்ந்து மகிழ்கிறீங்க, ஏன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஏதாச்சும் ஒன்று விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க அப்படின்னா சந்தோஷம் இருக்கணும், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும், கலிகூறுதல் இருக்கணும். பிரச்சனையே பார்த்துட்டு ஜெயம் எடுக்க முடியாதுங்க. வியாதியே பார்த்துட்டு சுகமாக முடியாதுங்க. கடனே நினைச்சு கடலிருந்து வெளியே வர முடியாதுங்க. எதை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்படியே மாறுவீர்கள். நான் சொன்னது எதுவும் எண்ணத்தில் சிந்தையில் வருதோ அப்படியே மாறுவீங்க. சினிமா ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? பார்த்தா என்ன, அதில் இருக்க பிக்சர் உள்ளே வரும் உங்களுக்குள்ள. அதே போல் கொஞ்ச நாள் உங்களுக்கு செயல்பட சொல்லும். அதனால தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இந்த கண்ணும் காது வந்து பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போயிடும். கண் காது ரொம்ப பவர்ஃபுல். சினிமா பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம்னா, கண்ணு தெரியாது காது தெரியாதுன்னா நீங்கள் போய் உள்ள சினிமா பார்த்துவாங்க, டெய்லி ஒன்றை பார்த்துவாங்க. காது கேட்காதுங்க, கண்ணு தெரியாதுங்க. நீங்கள் எத்தனை படம் பார்த்தாலும் தப்பு கிடையாது, உங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷனல். கண்ணு தெரியுதா காது கேட்குதா, உள்ளே போய் கண்டதை பார்க்கக்கூடாது. உங்களை அப்படியே மாற்றுங்க. ஏன்னா ஒன்றை காண்கிறீர்கள். காண்கிறது வந்து பவர்ஃபுல் டூலுங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் 2-3 இடம் சொல்லிட்டேன். அதை மதுரையில் வந்து கலைவாணின்னு ஒரு தேட்டருக்கு திருநகரில். அப்போ இது தாண்டா போலீஸ்னு ஒரு படம் வந்துச்சு, தெரியுமா? வந்துச்சுலங்க, ராஜசேகர் நடித்த படம். எனக்கு வந்து போலீஸ்காரன் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப பயங்கரமான ஆசை. எனக்கு வந்து இந்த அநீதியில் கண்ட பிடிக்காது. அநீதி, யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமே நினைப்பேன். போலீஸ் 2 தடவை போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கு, 2 தடவை எஸ்ஐ செலெக்ஷன் செலக்ட் ஆகிருக்காங்க. நான் தான் போல, நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, செலக்ட் பண்ணப்பட்டவன் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு இன்டர்வியூ எனக்கு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். வேணாம், திடீர்னு ஆசை விட்டுருச்சு படக்குண்டு. நான் ஒரு ப்ரொடக்ஷன் கெமிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்குன்னு உள்ள ஒரு ஆசை உள்ளே இருக்குது, சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஊழியமும் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அது வந்து நாள் ஆக அப்படியே பட்டி எரிஞ்சு. இதுதான்டா போலீஸ். பார்த்துட்டு வரும்போது செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரேன், என்ன மாதிரி வந்தேன் பார்த்தீங்களா வெளியே. எவனாச்சும் ஒரு ரெவுடி வந்தால் அப்படியே அரைஞ்சிடலாம் போல இருந்துச்சு எனக்கு.
ஏன்னா உள்ள தேட்டரில் இருந்த ராஜசேகர் எனக்குள்ளே வந்துட்டான். ஏதாச்சும் ஒரு எதிரி அடிக்கலாம், அடையலாம் போல இருக்கு. என்ன விருங்கு ஏன் 2 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க உள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா செயல் மாறுது. அப்போ வாக்கு தத்தங்களை பாருங்க, சுகத்தை பாருங்க, நிறைவை பாருங்க, நல்வாழ்வை பாருங்க. பார்த்தீங்கன்னா காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கிட்டீங்கன்னா பிரச்சனை அதிசீக்கிரத்தில் நீங்கும். அதிசீக்கிரத்துனா இவ்வளவு சீக்கிரமா நீங்க எங்களுக்கே தெரியலங்க, நீங்கிரும். ஏன்னா எதை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்படியாவே மாறுவீர்கள். இதுதான் விசுவாசம். சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்திருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. கண்டு வாழ்கிற மக்கள் அல்ல, இந்த புறக்கண்களால் காணாதிருக்கிற நிறைவையும் சுகத்தையும் நல்வாழ்வையும் அகக்கண்களை கொண்டு, ஆவிக்குரிய கண்களை கொண்டு காண்கிறோம். தரிசித்தல்ல, விசுவாசித்து வாழ்கிறோம். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை, வாக்குத்தத்தங்களை, நிறைவை காண்கிறோம். உணர்கிறவர்களே அல்ல, விசுவாசிக்கிறதை நோக்கி பார்க்கிறோம். கடனை அல்ல, நிறைவை பார்க்கிறோம். வியாதியை அல்ல, சுகத்துக்கு பதிலாக இருக்கிற பரிகாரியை நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறோமா இருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஓட்டத்தை ஜெயமாக நீ ஓட வைக்கிறீர், நமக்கு நன்றி. பாரமான இருக்கிற காரியங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அதை நோக்கி பார்க்காமல் விசுவாசத்தை துவைக்கிறவரும் அதை பரிபூர்ணப்படுத்துகிற மாதிரி கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி என் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாய், என் தலையை உயர்த்துகிற தேவனாய் நீ இருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையும் கனமும் எங்கள் வாழ்க்கையின் சகல பகுதியிலும் சம்பூர்ணமாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவை காண்கிறதை கண்டு சோர்ந்து போகிற மக்கள் இல்லாமல், காணாத வாக்கு தத்தங்கள் நிறைவை கண்டு சந்தோஷப்படுகிற மக்களாய், கலிகூறுகிற மக்களாய், ஆனந்த சந்தோஷப்படுகிற மக்களாய், தேவனை இருதயத்தில் துதித்து பாடுகிற மக்களாய் எங்களை மாற்றுவதற்கான என்று செலுத்துகிறேன். சகல கனமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். உடைய மகத்துவங்களை கண்டு வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரசன்னமாக்கி எல்லா பகுதியிலையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் நிறைவையும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடுவோம். காற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரிய
செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. பக்கத்தோட சொல்லுவோம். காணப்படுகிறவளே அல்ல, காணப்படாத வாக்குத்தத்தங்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் பிரச்சனைகள் லேசாக விளங்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிரச்சனைகள் எல்லாம் இல்லை என்றும் கிடையாதென்றும் இருக்கிறது. பிரச்சனைகளே அல்ல, வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கிறோம். தரிசனத்தை அல்ல, விசுவாசித்து நடக்கிறோம். ஆமேன்.